உன்னெல்லாம் எவன்டி பெத்தா? பஜாரி. நான் பஜாரி தாண்டி. இது என் வீடு. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா அப்படியே கிளம்பி வெளியே போயிடு. போறேன்டி, போறேன். உன் கூடலாம் மனுஷன் இருப்பானாடி? ஆனா ஒண்ணு சொல்றேன், உன்னை கட்டிக்க போறேன் செத்தாண்டி. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ உன் கூடலாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு. சத்தியமா சொல்றேன், உனக்கு வாழ்க்கை கொடுத்தவனோட வாழ்க்கை நாசமா தாண்டி போகும். கரெக்ட். அவளை கட்டிக்க போறவன் வாழ்க்கை நாசமா தான் போகும். இவன் யாரா அவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவளை கட்டிக்க போற அந்த பாவப்பட்ட ஜென்மமே நான் தான். ஐயோ கோமார்களே, நீ எல்லாம் மாறவே மாட்டல. சாரிப்பா. அப்படியே குத்துறன்னு வச்சுக்கோ. என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? வேண்டே லேட்டா வரல. ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி லேட்டா வர மாட்டேன். ப்ராமிஸா. கஷ்டப்பட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாத. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ச்சே. ஏய் ஏய் சுதா, ஏய் ஏய். ஐயோ கோச்சிட்டு போறாளே. இவ்வளவு வர சமாதானம் பார்த்துமே. நில்லு சுதா. ஐயோ தள்ள முடியலையே. தள்ள நில்லு சுதா, சுதா நில்லு. என் அனுபவத்துல சொல்றேங்க, யாரும் லவ் பண்ணிடாதீங்க. அப்படியே பண்றதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவ ப்ரொஃபஷனல். அப்படி ஏதாச்சும் ஓவரா பேசினா கட் பண்ணிடுவா. எந்த ஊர்லயாவது ஒரு பொண்ணு கறிக்கடை வச்சு பார்த்திருக்கீங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கறிக்கடை வச்சிருக்கா. உங்க வீட்டுல காது குத்து கல்யாணம் எது நடந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணுங்க. ஃப்ரெஷ் மீட் உங்க வீடு தேடி வரும். சாரி, அவ கூட சேர்ந்து நானும் கறி விற்க ஆரம்பிச்சிட்டேன்ல. பொண்ணுங்க யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ப்ரொஃபஷன். இவ இந்த வேலை செய்யறது இவளையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே பிடிக்காது. முக்கியமா இவ குடும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கறி மட்டும் நல்லா வக்கனையா வாங்கி திம்பாங்க. அப்பா, என்னம்மா? என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குப்பா. என்ன பிசினஸ் ஐடியாமா? அப்பா, கறிக்கடைன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. ம். அந்த ஆப்ல ஆர்டர் பண்ணா சிக்கன், மட்டன், ஃபிஷ்னு எல்லா ஃப்ரெஷ் மீட்டும் வீட்டுக்கே வந்துரும்பா. ஓ. ஊர்ல வெஜிடேரியன்ஸ் விட நான் வெஜிடேரியன்ஸ் தான்ப்பா அதிகம். அதனால கண்டிப்பா இந்த ஐடியா பெரிய ஹிட் ஆகும்பா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலா மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கறிக்கடை ஆப். ம். எம்பிஏ முடிச்சுட்டு ஆன்லைன்ல கறி விற்க போறேன்னு சொல்ற. சூப்பர். அதுவும் நம்ம ஜாதியில பிறந்துட்டு செய்யற தொழிலா இது? வேற ஏதாவது நல்ல பிசினஸ் ஐடியாவா இருந்தா சொல்லு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பா, தயவு செஞ்சு இது பிஸ்னஸாக பாருங்கப்பா. இதில் இந்த கேஸ்ட் எல்லாம் கலக்காதீங்க. ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ்ல இருந்து காசு அல்லலாம்ப்பா. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதாவது ஃபண்ட் கொடுங்கப்பா, ப்ளீஸ். முட்டாளா இருக்கியம்மா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? காசு முக்கியம் இல்லம்மா, இன்னார் இந்த தொழில் தான் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. காசு கிடைக்குதுன்னு சாப்பாட்டுக்கு பதில் காலில் மிதிச்ச அருவருப்பு படுற விஷயத்தை எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. பா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்ற கறிக்கடை ஐடியா. பா, இவகிட்ட யாராச்சும் அதை செய்யாதேன்னு சொன்னாதான் அதை வீம்புக்குன்னு செய்வா. ஃபைனலி உருண்டு புருண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இவ அப்பனுக்கு தெரியாம இந்த கறிக்கடை ஆப்ப ஆரம்பிச்சு திக்கி திணறி அதை சக்சஸா ரன் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்யூ. அப்புறம் மேம், ஒரு முக்கியமான விஷயம். இனிமேல் நீங்கள் ஃப்ரெஷ் மீட் வாங்குறதுக்கு நம்ம கறிக்கடை வரைக்கும் வரணும்னு அவசியமே இல்லை. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம கறிக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஆர்டர் பண்ணாலே போதும். ஃப்ரெஷ் மீட் உங்க வீட்டுக்கே வந்துடும். ஆப்ல வாங்குறதெல்லாம் ஃப்ரோசன் மீட் தானே? என்னதான் இருந்தாலும் கடையில வந்து வாங்குற மாதிரி ஃப்ரெஷ் மீட் ஆப்ல இருக்காது இல்ல? அதான் மேம் நம்ம கறிக்கடையோட ஸ்பெஷலே. நம்ம கறிக்கடையில ஃப்ரோசன் மீட் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் மீட் தான். கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்க மீட்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம். அப்படியா? ஒரே ஒரு டைம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணாலும் நம்ம கறிக்கடை ஆப் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கறிக்கடை ஆப்ல பிரான், ஃபிஷ், மட்டன், சிக்கன் எல்லா வகையான நான்வெஜ்ஜும் இருக்கு. மேம், நம்ம கறிக்கடையில வாங்கி சமைக்கிற மீட்டோட டேஸ்ட் சும்மா அடிப்பொலியா இருக்கும். சரி, அப்படி என்னதான் இருக்குதுன்னு பாப்போம். சூப்பர் மேம். அண்ணா, ஓ, கறிக்கடை ஆப்பா? இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு.
சண்டேஸ்ல ஃப்ரெஷ் மீட்டுக்காக க்ரௌட்ல மார்க்கெட்டு போய் பேரம் பேசி மீட் வாங்கிட்டு வர வேலைய ஃபியூச்சர்ல இது மிச்சம் பண்ணிடும் போல இருக்கே. பிரைஸ் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு. ஓகே, நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இனிமே எனக்கு எப்போ நான்வெஜ் வேணும்னாலும் நான் இந்த ஆப்லயே வாங்கிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் என்ன, நீங்களும் நம்ம கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணி நான்வெஜ்ஜை சமைச்சு பாருங்க. டேஸ்ட்டுக்கு நாங்க கேரண்டி. எப்படியோ பேசி பேசி என்ன இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சுட்டீங்க. மேம், ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அப்படியே ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த மீட் என்ன பண்றது? திருப்பி கொடுத்துறவா? சாரி மேம், நான் ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணுங்க. நாங்க உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுக்குறோம். கண்டிப்பா. சரி, நீங்க ஏன் இந்த ஆப்புக்கு இவ்ளோ ஆர்வமா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து மேம், ஆக்சுவலி இந்த ஆப்போட ஃபவுண்டரே நான் தான். சரி, ஃப்ரெஷ் மீட்டை வீட்டுக்கு டெலிவரி பண்றதும் நல்ல ஐடியா தான். ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரி இந்த ஆப்புக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ணே, எப்படியோ கடைசியா மண்டையை கழுவி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சிட்டேன். இந்த அளவுக்கு கூட இல்லைனா எப்படிண்ணே இங்க இவ்ளோ பெரிய கறிக்கடை வச்சு நடத்த முடியும்? நீங்க ஒரு ஃபியூச்சர் ரத்தன் டாட்டா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. இதுதாங்க இவளை பத்தின ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரோ. பிரியாணி. வாவ், பிரியாணி சாப்பிட போறோமா? நானே சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு கேட்கலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. சரி வா, உள்ள போலாம். நான் ரெஸ்ட் ரூம் போக முடியுமான்னு பார்த்தேன், மற்றபடி சாப்பிட்றதுக்குலாம் கிடையாது. சாரி. நான் தான் சொன்னல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு. பட் நான் சீரியஸாக தான் கேட்டேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு. நல்ல வேலை அடிக்கல. சார், அண்ணே உங்க கடையில் என்ன ஸ்பெஷல்? சிக்கன் லாலிபாப் வித் பெப்பர். 2 பிளேட் பிரியாணி. அதே கொண்டு வாங்க. நானும் அதைத்தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே. என்ன பண்ணலாம்? சரி, காலில் விழுந்துட வேண்டியதுதான். மவளே, லவ் லவ் தான், கவு கவு தான். டேய் உன்ன விடு. ரெஸ்டாரண்ட் ப்ளீஸ். எல்லாரும் பார்க்குறாங்க சுதா. ப்ளீஸ் நம்பு சுதா. ஒரு சின்ன பிரச்சனை, அதான் லேட்டு. சும்மா ஒரு பையன் தப்பு பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க சுதா. இந்த வியாக்கியான மயிரெல்லாம் நல்லா பேசு. கெட்ட வார்த்தையா? என்ன பார்த்து கெட்ட வார்த்தையா? ஆமாண்டா மயிறு. நீ வாழ்க்கை பூரா மயிறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. உன்னை பார்த்து மயிருன்னு சொன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? அவ்வளோ ரோஸ் இருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு போடா. அதெல்லாம் இல்ல சாச்சா, உன்கிட்ட போய் கோச்சுப்பானா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன், சத்தியமா கோச்சுக்க மாட்டேன். சுதா, என்ன? நான் உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை. உன்கிட்ட அது என்ன பிரச்சனைன்னு சொல்லாம இருந்தா என் தலையே வெடிச்சிரு சுதா. அதான் என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன பிரச்சனை சொல்லி தொலை. அது வந்து டேய், பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லு. என்னை ஏமாத்துறதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்ட. ஓகே. ரூம் பசங்களோட செட் ஆகலை. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கானுங்களா, தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஷேர் கேட்குறானுங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன், சண்டை வந்துருச்சு. அதான் உங்கள்கிட்ட டேஷுங்களாம் சொல்லிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். எது? ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா? இப்போ எங்கே தங்குவ? தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னும் எதுவும் கிடைக்கல. அதான் பிஜி மேன்ஷன் எத்தனையோ இருக்குல்ல, உன் மூஞ்சிக்கு ஒன்று கூடவா கிடைக்கல? கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். நம்ம அவசரத்துக்கு கிடைக்குமா?
கையில் காசு கூட இல்லை. அங்கெல்லாம் போனால் ப்ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குவியா? கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஜோக்கு 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 சுதா. இப்போல்லாம் நீ எல்லாத்துக்குமே கோச்சுக்கிற. போ சுதா. உன்ன மாதிரி வேலை இல்லாத தண்ட கருமத்தெல்லாம் யார் ரூம்மேட்டை வச்சுப்பா? யார் வச்சுப்பா? கொடுங்கண்ணே கொடுங்க. பிரியாணி பார்க்கும் போதே சூடுதே. எனக்கு ஒரு பிடி. நல்லா இருக்கு. சுதா நீ சாப்பிடலையா? சாப்பிடு, சூப்பரா இருக்கு பிரியாணி. உன்னை சுத்தி இவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உன்கிட்ட உருப்படியா ஒரு வேலை கூட இல்ல. இப்ப தங்குறதுக்கு வீடும் இல்லாம நடு தெருவுல நின்னுட்டு இருக்க. கரெக்ட் சுதா. இப்ப போய் எப்படிடா உன்னால பண்ணி பீ திங்கிற மாதிரி திங்க முடியுது? சாரி சுதா, பசிக்குது அதான். நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு செட் பண்ணி விடுறேன். என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு அவ கூட போயிடுறியா ப்ளீஸ்? ஏன் அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா சுதா? சுதா சாரிப்பா, சொல்றத கேளுப்பா. சுதா ப்ளீஸ் டி. சாரி. நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சுதானே நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ற. ஓ ரூம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் காசு இருக்கு, ஆனா உன்கிட்ட மட்டும் காசு இல்ல. அது ஏன்னு எப்பாவது யோசிச்சிருக்கியா? அவங்களுக்கு வயசு கம்மி, சம்பளம் அதிகம். எனக்கு வயசு அதிகம், சம்பளம் கம்மி, வேலையும் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி இப்போ எங்க தங்குவ? ஆல்டர்னேட் ஐடியா ஏதாவது இருக்கா? அதை யோசிச்சிருக்க மாட்டேன். ஆல்டர்னேட் ஐடியா ஒன்று தோணுச்சு, ஆனால் அது செட் ஆகுமா தெரில, அதான் உங்ககிட்ட சொல்லலை. ஓ மூளைக்கெல்லாம் ஐடியா வர்றதே பெரிய விஷயம், அது என்னன்னு சொல்லி தொலை. ஐடியாவை கேட்டு தூண் துப்பக்கூடாது. ஐடியாவை சொல்லு. கீழே கிடக்கிற எதையும் எடுத்து அடிக்கக்கூடாது. ஐடியாவை சொல்லு. கோச்சுக்கவும் கூடாது. ப்ராமிஸ்? டேய் மயிரு, ஐடியாவை சொல்டா. சொல்ல சொல்ல பேசிட்டே இருக்க. ஓகே 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 ஓகே. இல்லை, உன் வீடு சிங்கிள் பிஹெச்கே தானே? உன் ஃப்ரெண்டை வேற நீ அடிச்சு துரத்தி விட்ட. இல்லை இல்லை, உன் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போயிட்டால, அதை சொன்னேன். இப்போ உங்கள் வீடு ஃப்ரீயாக தானே இருக்கு. அதுக்கு நீயும் ரூம்மேட் தேடுற, நானும் ரூம் தேடுறேன். பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஏன் ரூம்மேட் ஆயிடக்கூடாது? டேய் லூசா நீ. ஏய் இரு இரு, ரெண்டு பேரும் தனித்தனியா வாடகை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம்ல? இது உன் கூடயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராம். ஒண்ணு உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லனா உன் டார்ச்சர் தாங்காம நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய் ஃபியூச்சர்ல லைஃபே ஷேர் பண்ணிக்க போறோம். ஆஃப்டர் ஆல் ரூம் ஷேர் பண்ணிக்க கூடாதா? உன் கூட இருந்தா நான் கொஞ்சம் பொறுப்பா இருப்பேன், அதான். அது மட்டும் இல்லாம உனக்கே என்ன திருத்துறக்கு ஈஸியா இருக்கும்ல? என்ன சொல்ற?